அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு கைலாயத்துக்கு இணையான ஒரு கோயிலை பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துக்கு அருகே திருநல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் அருள்மிகு கிரி சுந்தரி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் தாங்க அது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட கோயில். இதை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோச்செங்கட் சோழன். இவர் இது ஒன்று மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி 70 கோயிலை கட்டியிருக்கார். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இப்படி 4வராலும் இந்த திருத்தலம் பாடல் பெற்றுள்ளது. 12 திருமுறைகளிலும் அனைத்திலும் இந்த கோயிலுடைய பாடல் இடம்பெற்றுள்ளது. இங்கே இருக்கக்கூடிய முருகரை வணங்கி அருணகிரிநாதர் பாடல் பாடியுள்ளார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த கோயில். இந்த கோயில் இருக்கக்கூடிய லிங்கம் சுயம்பு லிங்கமாக தோன்றியவர். இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற ஒரு பெயரும் உண்டு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் 5 வண்ணங்கள் மாறக்கூடியவர். அதனால் அவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ பண்ணு பார்க்கலாம் வாங்க. காலையில் 6 மணிக்கு அப்புறம் 2.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை கலர் மாறுறாருங்க. 6 to 8 பார்த்தீங்கன்னா தாமரை நிறத்தில் இருக்கும். 8:25 10:50 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு. 10:50 1:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உருக்கிய தங்கம். 1:15 3:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவரத்தன பச்சை. 3:30 சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலரில் பார்க்குறோமோ அந்த கலரில் நமக்கு தெரியும். என்ன கலர்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க. இந்த கோயில் ஒரு மாட கோயில் வகையை சார்ந்தது. மாட கோயில் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய மாடியில் இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, யானைகள் எளிதில் ஏறி வர முடியாத அளவுக்கு நிறைய படிகளும் குறுகிய நுழைவாயிலும் இருக்கக்கூடிய கோயிலை தான் நம்ம மாட கோயில்னு சொல்லுவாங்க. இதை கோச்செங்கட் சோழன் தான் கட்டியிருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மொத்தம் 70 கோயிலை கட்டியிருக்காருங்க அவர். இந்த கோயிலை கட்டியது சோழ மன்னன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய மன்னர்கள் நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா விஜயநகர மன்னர்கள் இந்த கோயிலை நிறைய விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. நாம் இப்போ அந்த திருச்சுற்று மாளிகைலாம் பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள், இன்னும் நிறைய சிவலிங்கங்கள், முருகர் சன்னதிலாம் வரும். நம்ம அதை பார்த்துக்கிட்டே போவோம். இந்த கோயிலில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே வரேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த கோயில் வழிபாடில் 2500 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கோயில் ஆகம விதிகள்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த கோயில் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் நவக்கிரகங்களே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு பழமையான கோயில் சொல்கிறாங்க. மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம கோயிலுக்குள்ளே போனோம்னா கருவறைக்கு முன்னாடி துவாரபாலகர்கள் இருப்பாங்க. இந்த கோயிலில் துவாரபாலகர்கள் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கைலாயத்துக்கு இணையான கோயில். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வாயிற்காவலர்கள் தேவையில்லை அப்படின்ட்டு துவாரபாலகர்கள் கிடையாதுங்க. இதை கைலாயத்துக்கு இணையான கோயில் அப்படின்னு ஒரு பாடலே பாடியிருக்காரு. வடபால் கைலாயம், தென்பால் நல்லூர் அப்படின்னு ஒரு பாடலே இருக்குங்க. அதனால தான் இது கைலாயத்துக்கு இணையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகத்திய மாமுனிக்கு திருமண கோலத்தில் இங்கே தான் முதல்ல காட்சி கொடுத்துருக்காருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அமர்நீதி நாயனார் மற்றும் அவருடைய மனைவி மக்களை ஆட்கொண்ட தலம், குந்தி தேவிக்கு தோஷம் நீக்கிய தலம், இப்படி பல சிறப்புகளை பெற்றதுங்க இந்த ஆலயம். இந்த கோயிலை பற்றிய மேலும் சிறப்புகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இந்த கோயிலோட சிவாச்சாரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கம் இறைவா போற்றி போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வாகர்த்தாவ சம்பிருத்தோ வாகத்த பிரதிபத்தகே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. நம்ம கோயிலுக்கு வந்தாலே திருக்கைலாயம் போயிட்டு வந்த பலன். உள்ள சிவன் பார்வதி அமர்ந்த கோலம், மகாவிஷ்ணு தன் தங்கையை தாரவாத்து கொடுக்குற மாதிரியும், பிரம்மதேவா கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரியும் உள்ள ஒரு காட்சி. சுவாமி பஞ்சபூத சேர்க்கை. அது எந்த பொருளாலாதுன்னு தெரியாது. கல்லா, மரமா, கட்டியா, மிருத்திவா, அது எந்த லோகனே தெரியாது. மேலே கவச்சம் சாத்திருக்குமே இருக்கும், ஆனால் அது கவச்சம் கிடையாது. ஒரு நாளைக்கு சுவாமி 5 நேரம் மாறுவார். 2.5 நாளைக்கு ஒரு முறை ஆட்டோமேட்டிக். காலம்பரை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். காலம்பரை தாமரை நிறம், இளம் சிகப்பு, உருக்கிய தங்கம், நவரத்ன பட்சை. சாயங்காலத்தில் என்ன நினைத்து பார்க்குறீங்களோ அந்த நேரமாக தெரிவார் சுவாமி. ஒரே பீடத்தில் 2 லிங்கம் 2 ஆவடியாக இருக்கிறது நம்ம கோயில் தான். ஒன்று அகத்தியர் பூஜை பண்ணது, ஒன்று சுயம்புலிங்கம். 4வரால் பாடல் பற்ற ஸ்தலம். திருநாவுக்கரசுக்கு திருவடி தீட்சை கொடுத்தனால நம்ம கோயிலில் பெருமா கோயிலில் வைக்கிற மாதிரி நம்ம கோயிலில் திருவடி சாத்துறது ரொம்ப விசேஷமானது.
மகம் பிறந்தது நல்லூரில், மகாமகம் கும்பகோணத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே நதிகள். இங்கே 7 கடலை வரவைத்து குந்தி தேவிக்கு பாப மோஷனம் கொடுத்தார் சுவாமி. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். திருக்கைலாயத்தில் திருமணம் நடந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். லோகத்தில் அத்தனை ஜீவராசிகளுக்கும் தெரியும். சிவன் பார்வதி கல்யாணத்தும் போது 3 கோடி தேவர்கள் அந்த கைலை மலையத்தில் நின்றதுனால ஒரு பக்கம் மலை சாஞ்சிருச்சு. அப்போ அகத்தியர் நின்று அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சார், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அகத்தியர் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணார். அந்த திசையில் போய் நின்றதுனால உங்களுடைய கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி சுவாமி கிட்ட வருத்தப்பட்டார். அப்போ திருநள்ளூர் வாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைவ் காட்சி காட்டின கோவில் நம்ம கோவில் தான். அதுக்கப்புறம் தான் திருமணஞ்சேரி, வேதாரண்யம், பட் நிறைய கோவில் இருக்குது. இருந்தாலும் இத்தனை மகிமை இருக்கிறதுனால நம்ம கோயிலில் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் மாலை போட்டு வச்சு 90 நாளில் கல்யாணம் ஆகிடும் கோவில் ஐதீகம். இதேமாதிரி எல்லாருக்கும் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். கீழே அஷ்டபுஜ காளிகாதேவி இருக்கா, சாந்தகாளி, சந்தானகாளி அம்பாள். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். படிமுலகை கோலம் போட்டு அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணி தொட்டில் வாங்கி கட்டினா 90 நாளில் குழந்தை பாக்கியம். திருக்கருக்காவூரில் கர்ப்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் கர்ப்பரக்ஷாம்பிகை. இங்கு கரு உற்பத்திக்கு மூலாதாரணி நம்ம அஷ்டபுஜ காளிகா தேவி. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். அம்பாளை பிரார்த்தனை பண்ணிங்க, காளியை பிரார்த்தனை பண்ணிங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் போருக்கு போகும்போது அம்பாளை பிரார்த்தனை பண்ணி எலுமிச்சை மரத்தை கீழே போட்டால் எந்த திசையில் நோக்கி போதோ அந்த திசையில் போர்கண்டு ஜெயங்கண்டு வந்ததாக ஐதீகம். அகத்தியர் பூஜை பண்ணியிருக்கார், காக புஜண்டேஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். சுவாமி அம்பாள் வரசால வேண்டிங்க, பிரார்த்தனை பண்ணிங்க. எல்லாரும் ஓம் நம சிவாய. சிவாய சிவனோட அவதாரங்களில் சில அவதாரங்களை இங்கே சுதை சிற்பங்களாக வச்சுருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே வந்தோம்னா மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்குங்க. இந்த கோயில் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்ததுங்க. எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வரணும். அந்த அளவுக்கு அற்புதமான கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எந்த நேரம் திறந்துருக்கும் அந்த கோயில் ஆஃபீஸோட நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறையாவது இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திப்போம்.